ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, பிஎன்கே சம்பத் அவர்கள் கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். பொதுவாவே ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டா, வாழ்க்கையில எவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு தெரியறது கடன் பிரச்சனை தான். அத தாண்டி அவங்களால யோசிக்கவே முடியாது. பாதி வாழ்க்கை இந்த முழு வாழ்க்கையுமே அந்த கடன் பிரச்சனைக்காக ஓடி ஓடியே வாழ்க்கைய கழிச்சிருவாங்க. இதுக்கு என்னதான் தீர்வுன்னு 1008 தீர்வுகள் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே, கடன் தீர்ந்ததா அப்படின்னு கேட்டா இல்லன்னு தான் நெறைய பேர் சொல்றாங்க. சோ கடன் எப்படி ஒரு மனிதனுக்கு உருவாகுது? அத தீர்க்கக்கூடிய வழிகள் என்னென்ன? அதே மாதிரி பண வரவு நமக்கு வரணும். அது வந்தா எப்படி சேர்த்து வைக்கலாம்? அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான பதிவு இந்த கடன் தான். கண்டிப்பா. என்னைக்குனா ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடாதா? இந்த வீடியோல மாறிடாதா? இவரோட வீடியோல மாறிடாதா? இந்த குரு பயிற்சியில மாறிடாதா? இந்த சனி பயிற்சியில மாறிடாதான்னு குட்கிராமத்துல ஒருவன் ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வீடியோ பார்ப்பான். புரியுதுங்களா? அப்படி பார்க்கின்ற ஒருவன் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஜெயிக்கணும். ஏதோ ஒரு குட்கிராமத்தில் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இங்கே கொஞ்சம் பேசுகிறோம். இப்போ எனக்குன்னு ஒரு தாரக மந்திரத்தை வச்சுருக்கேன். என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுக்கு இறைவனிடம் சரணாகதி அடையும் போது நிச்சயம் மாறியே தீரும்னு நான் ஒரு பேப்பரில் ஸ்டிக்கரை அடித்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். எழுந்து ஒட்டிக்கிங்க. காலைல எழுந்து ஒன்றே பாருங்கள், என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா? நிச்சயம் மாறியே தீரும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டு. ஏன் கடனை கொடுக்கிறார்? ஏன் நோயை கொடுக்கிறார் இறைவன்? ஆனால் இறைவன் ஒன்றும் தெரியாது. நம்ம இறைவன் கிட்ட உட்காந்து தான் பேசணும் இந்த விஷயத்தை. அப்போ கடனை கொடுக்கும் பொழுதுதான் உனக்கு அக்கா யாரு, அண்ணன் யாரு, அப்பா யாரு, நண்பன் யாரு, முதலாளி யாரு என்று உங்களுக்கு அனுபவத்தை பெற முடியும். இந்த அனுபவத்தை நீங்க எங்க கத்துப்பீங்க? இன்னைக்கு லைஃப்ல நிறைய பேர் சொல்றாங்க, லைஃப்ல தோத்துட்டான், ஜெயிச்சு வேஸ்ட்னு சொல்றாங்க. லைஃப்ல தோத்தம் இருக்கான்ல, அவன் கொடுக்குற கைடன்ஸ் 100 பேரை ஜெயிக்க வைக்க முடியும். அவன் ஒரு டிக்ஷனரி மாதிரி, ஒரு லைப்ரரி மாதிரி. லைஃப்ல தோத்தவங்க கிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கும். ஆனால் அவனுடைய நாலேஜுக்கு வேல்யூ இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த சமுதாயம் அவனை அங்கீகரிப்பது. அப்போ உங்களுக்கு கடனோ நோயோ வம்போ வழக்கோ இறைவன் கொடுப்பது முதலில் உங்களை உணர வைப்பதற்காக. உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தால்தான் உண்மை உங்களுக்கு புரியும். வாழ்க்கைனா எதுக்காக வந்திருக்குன்றதே உங்களுக்கு அப்பதான் புரியும். அதனால அதை நாம் நிராகரிக்க கூடாது, வரவேற்க கற்றுக்கணும். சார் எல்லாம் சொல்கிறது ஈஸி சார், எனக்கு வட்டி கட்ட முடியல, கடன் கட்ட முடியல, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, உயிரே போயிடும் போல அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நிரந்தர தீர்வை கொடுப்பதற்கு தான் இன்றைக்கி நம்ம இங்கே கொஞ்சம் பேசுகிறோம். நிரந்தர தீர்வை நம்ம தரப்போகிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை எதனால வருது, அதை எப்படி தீர்க்க முடியும், பண வரவை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசி விதமா பார்க்கலாம் சார். கடைசி ராசிக்காரர்களான மீன ராசிக்காரர்கள், இவங்களோட பிளஸ் மைனஸ் என்னென்ன சார்? இவங்க தான் உலகத்திலே நல்லவங்க, ரொம்ப நல்ல இவங்க நினச்சினுக்கிறாங்க. உங்களுக்கு வேலை என்ன? உங்கள் வேலையை பார்க்குறது. அதை விட்டு ஊரில் இருக்கிறவங்களாம் கூட்டி ஒரு நல்லது பண்ணுறன்ட்டு அட்வைஸ் பண்ணுறது, ஆறுதல் சொல்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை மீனத்துக்கு. இதனாலே மீனை வந்து கெட்டுப்போம். மற்றவனுக்கு நல்லது செய்கிறேன், அவனுக்கு அதை சொல்கிறேன், இவனுக்கு உபதேசம், ஏன்னா குருவோடி வீடு, உபதேசம் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன், கைட் பண்ணுறேன், இதெல்லாம் எதுக்கு? அவன் வாழ்க்கையை பார்த்து உங்ககிட்ட வந்து கேட்டானா, உதவி கேட்டானா, கைட் பண்ணுங்கன்னு சொன்னானா? ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு தான் வீட்டில் இருக்க பிரச்சனை தீர்க்க முடியாத தவிக்கிறது தான் மீனும். ஒரு ஆஸ்பிரேஷன் மைண்டு ஒரு குழப்பவாதி மேடம். எப்பயுமே ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 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 நீங்கள் மீன ராசிக்காரங்க இருக்காங்கல்ல, நீங்கள் ஏன்னா ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்களேன். இன்றைக்கி வாங்கணும், அப்புறம் நாளைக்கு வரீங்களாம் கேட்பான். அவங்க நடக்க மாட்டேன், மாறிட்டே இருக்கும். ஐயோ நாளைக்கு வாங்களேன், இன்னைக்கு சொல்லிட்டேனா மாற்றி சொல்லிட்டேன். ஆமாம், மீனத்துக்கு இயற்கையாகவே ஒரு குழப்பம் உண்டுல்ல, ஆஸ்பிரேஷன் மைண்டு உண்டு. அப்படி இருந்தால் தானே அது மீனம். அதான் மீனம். ஸோ மீனம் பயங்கர போராட்டத்துக்கு இடையில் தான் ஜெயிக்கும். மீனம் ஜெயிக்குதுன்னா சாதாரணமாக மற்ற ராசிகள் மாரி மீனம் ஜெயிக்க முடியாது. மீனம் அவ்வளோ ஒரு பாடுபட்டு தான் மீனம் ஜெயிக்கும். ஏன்னா மீனத்துக்கு உண்டான இயற்கையான அமைப்பு அது. நிறைய உதவி செய்யணும், நிறைய ஆலோசனை சொல்லணும், நிறைய அறிவுரைகளை சொல்லணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடியது. ஏன்னா ராசியிலே கடைசி ராசி, முக்தி மோட்சத்தை சொல்லக்கூடியது. மறுபிறவி இருக்கக்கூடாது என்று நினைக்குதுன்னா அது மீனம்தான். அடுத்த பிறவியில் நான் மனிதனாக பிறக்கக்கூடாது என்று நினைத்தாலும் அது மீனம்தான். இது வந்து மீனத்துக்கு ஸ்பெஷல். இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உள்ள ஒரு ராசி.
தான் செய்கின்ற தவறை உட்காந்து பேசினா ஒத்துக்கும். அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கு. சூப்பரான ப்ளஸ். மீனத்தை கூட்டி, ஏய் இது நீ பண்ண தவறியா, சரி தவறு தாங்க நான் தெரியாம மாற்றிக்கிறேன். இந்த ரிஷபத்தை கூட சொல்லுங்களேன், யார் பண்ண தவறு, அப்போ நீ பண்ணதே அப்படி கேட்கும் ரிஷபம். சிம்மத்தை கூட்டு பேசுங்க, அப்பா நீ கிளம்பு, தவறு இல்லையா, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்றோம். புரியுதுங்களா? ஆனால் மீன் அப்படி கிடையாது, தவறை ஒற்றுக்கொள்ளும். அதுதான் மீனத்துக்கு உண்டான பெரிய ப்ளஸ்ஸு. அதில் உத்திரட்டாதி ஒரு மாதிரி, ரேவதி ஒரு மாதிரி, புரட்டாதி ஒரு மாதிரி. ஸோ மீனம் பொதுவாகவே மோட்சம் முக்தியை சொல்லக்கூடியது. ஒரு ஆஸ்லேஷன் மைண்டு, குருவோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. ஊரை விட்டு ஊரை மீனத்தில் ஒருத்தன் பிறந்துட்டாலே ஊரை விட்டு ஊர் போவாங்க, அங்கே இருக்க முடியாது. அது இயற்கையாகவே மீனத்துக்கு அமையக்கூடிய ஒரு விதி. ஊர் விட்டு ஊர் பூர்வீகத்தை விட்டு நிறைய பேர் வெளியே போகிறாங்கன்னா அவங்க மீனமாக இருப்பாங்க. மீனத்துக்கு உண்டான இயற்கையான குணம் அது, குணாதிசயம் கூட நம்ம சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு? மீனம் வந்து நிறைய உதவி, ஆன்மீகம், சேவை, சோஷியல் சர்வீஸ் இதனால் கடன் ஆகும். குருவோடைய வீடுல குரு எப்படி கடன் ஆவார்? கொடுத்து தான் கடன். கொடுத்தா தான் அவருக்கு ஞானம் கிடைக்கும், அப்போ தான் அவர் குருவாகும். ஞானம் பெற்றால் தான் குரு. தெளிவாக இருக்கிற மனுஷன் தான் குரு. தெளிவு எப்படி கிடைக்கும்? ஏமாந்தால் தான் கிடைக்கும். அந்த ஏமாறணுன்னா அவர் மற்றவங்களுக்கு செஞ்சு தான் உனக்கு ஏமாற்றம் கிடைக்கும். அப்போ ஊருக்காக உலகத்துக்காக செய்து ஏமாந்து அதிலே தெளிவை பெறக்கூடிய மீனராசிக்கு என்றைக்குமே இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. நிச்சயமாக மீனம் என்றாலே அவங்க முக்திக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். கண்டிப்பாக சார். இப்போ இவங்க அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், வாழ்க்கை கொஞ்சம் அமைதி நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் எந்த கடவுளை வழிபடுறது? சபரிமலை ஐயப்பன் வணங்கி நீங்கள் போயிட்டு பார்க்க சொல்லுங்களேன். அதுவும் முடிஞ்ச மகர ஜோதிக்கு போயிட்டு பார்க்க சொல்லுங்கள். ஐயப்பனுடைய அனுகிரகம் ஒரு மீனராசிக்காரனை அப்படியே கோபுரத்தில் கொண்டு போயிடுச்சிடும். அந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படும். மாற்றம்னா நீங்கள் இந்த முதல்வன் படத்தில் மணிவண்ணன் சொல்லலாம், இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாற்றமாக இருக்கும். சரி, இப்போ ஆண்களாக இருந்தால் சபரிமலைக்கு போய் வழிபடலாம், பெண்களாக இருந்தால் என்ன வழிபடுங்க? மகாலிங்கபுரம் போங்க, பட்டினப்பாக்கம் போங்க. யார் பெண்கள் வந்து சபரிமலைக்கு ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, பெண்கள் மாதவிடாய் காலங்களில் இப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கிற பெண்கள் எப்படி வழிபடலாம் சார்? மாதவிடாய் காலங்களில் நீங்கள் போக வேண்டாம், வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் மகாலிங்கபுரமோ நீங்கள் போகலாமே. ஏன் போகக்கூடாது? ஐயப்பன் சபரிமலைக்கு தான் நீங்கள் போகக்கூடாது. காட்டில் இருக்குது மிருகங்களுக்கு அந்த மாதவிடாய் காலங்களில் அந்த பிளட்டோடைய ஸ்மெல்லில் மோப்பம் பிடிச்சி உங்களை வந்து அடிச்சிரும், அதனால் போக வேணாம்னு நம்ம முன்னோர் சொன்னான். ஐயப்பனை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி எந்த வேறு ஒன்றும் இல்லையா, புராண நூல் எதுவும் குறிப்பிடலையே. தாய்க்காக புளிப்பால் கொண்டு வர போனார்ல, அப்புறம் அவருனா தாய்ப்பற்று இல்லாதவரா? இல்லை தாய் எதனா குறை சொல்கிறாரு, பெண்களை குறை சொன்னார் ஐயப்பன். தவறாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது, சரிங்களா? அதனால் நீ ஐயப்பனை வழிபடுறது மாபெரும் மாற்றத்தை தரும். அதுவும் ஆண்களாக இருந்தால் மகர ஜோதியை பாருங்கள், பெரிய ஒரு ரிசல்ட் வந்து. ஏன்னா சாதாரண ஆள் கிடையாது. பாண்டியேஷ வம்சத்திலகம் கேரளே கேலி விக்கிரகம் ஆர்தத்ரான பரம்தேவும் சாஸ்தாரம் பிரணமாமயம். பாண்டியேச வம்சத்திலகம் அவர், பாண்டியன் அந்த நாட்டுக்கே அவர் தான் சக்கரவர்த்தி. அவர் வந்து நம்ம பார்ப்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுக்கு கொடுக்கும். மீனராசி யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாச்சு சபரிமலை ஐயப்பனை சரணாகதியாக போய் நம்பி அவரை பார்த்துட்டு வாங்க. சரி, என்னால் மகர ஜோதிக்கு போக முடியாதுன்னா ஓகே ரைட், அது எப்போ பார்க்க முடியுதோ பார்த்துருவாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு மகர ஜோதிக்கு போய் பாருங்க. அந்த ஜோதி வீவுன்றது புல்மேட்லேருந்து பார்த்தா ரொம்ப நல்லா தெரியும். புல்மேட்லேருந்து பாருங்கள், பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். கண்டிப்பாக. ஒரு ராசிக்கு உண்டான ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம சொல்லியிருக்கோம். ப்ளஸ்ஸை ஏற்றுக்கிற ஒவ்வொருத்தரும் மைனஸையும் நீங்கள் ஏற்றுக்கணும். அதேமாதிரி இறை வழிபாடு சொல்லியிருக்கோம். இந்த இறை வழிபாடு அப்படின்றது ஏதோ ஒரு ஜோதிடர் யூடியூப்பில் சொன்னார் சும்மா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு யாருன்னா தயவுசெய்து செய்யாதீங்க. கண்மூடித்தனமாக நம்பி சரணாகதியாக நீங்கள் செய்யணும்னு நினச்சா மட்டும் செய்யுங்க, அப்போ தான் அது ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் மாத்திரையை கூட கடமைக்குன்னு போட்டால் நோய் அப்படி தீராது. அது ஆத்மார்த்தமாக அந்த நோய் போயிடும் நம்பி நீங்கள் போகிறதுனால தான் உங்கள் நோய் குணமாகும். நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு பலம் உண்டு. உங்கள் எண்ணமே செயலாகும். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் எடுக்கிறாங்க. தி மேஜிக்னு நிறைய பேர் பேசுகிறாங்க, தி சீக்ரெட்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதோடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுடைய நம்பிக்கை தான் மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ அனைவருமே இதை கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தவர்கள் ரிசல்ட்டை நிச்சயமாக நீங்கள் வந்து அடைவீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் சும்மா பேசியிருக்க எல்லா ராசியிலுமே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு ரிசல்ட் நிச்சயமாகும். கண்டிப்பா சார். இப்போ 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு கடவுளை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கோம். அவங்கள போய் வணங்குங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு. பொதுவாக ஒரு கடவுளை வணங்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் இல்லையா சார்? அப்போ எந்த கடவுளை ஒரு பொதுவாக ஒரு வணங்குதல்? பொதுவாக
அனைத்து 12 ராசிக்காரர்களுமே முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய பூசாரிக்கு நீங்கள் ஏதாவது பணமோ அரிசியோ மல்லிகை பொருப்போ வாங்கி கொடுங்க. அதுதான் முதல்ல உங்களுக்கு ஒரு மெயின் கேட்டை திறக்கும். வீட்டில் மெயின் கேட்டை திறந்தால் தானே வீட்டுள்ள போய் கதவு திறக்க முடியும். மெயின் கேட்டை பூட்டிட்டு கதவு திறக்கலான்னு புலம்பக்கூடாதுல்ல. குலதெய்வத்தையும் குலதெய்வ பூசாரியையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதன் பிறகுதான் மற்ற இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் எல்லாமே. கண்டிப்பா சார். பூசாரியை கவனிச்சாலே போதும், நீங்க மத்த தெய்வத்தை வணங்கின மாதிரி தான் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நம்ம சொல்ற கோவில் எல்லாமே நான் போகாத கோயிலை பத்தி எந்த ஒரு வீடியோலையும் பேசியிருக்க மாட்டேன். நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னு நான் என்னோடய கிளைண்ட் அனுப்பிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிசல்ட்டுக்கு எனக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க. போயிட்டு வந்த உடனே இது நடந்திருக்குன்னு. அதுக்கு பிறகு தான் ஒரு வீடியோலேயே அந்த கோயிலை பற்றி பேசுவேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச மாட்டீங்க. ஒரு மாத்திரை இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், எப்படி அதை தயாரித்து வெளியிடுறாங்க, முதல்ல தயாரிப்பாங்க, அதை ஒருத்தருக்கு கொடுப்பாங்க, அதை சாப்பிட வச்சு அவர் அங்கேயே தங்க வச்சு அவருடைய டெஸ்ட்லாம் எடுத்து அவருக்கு எவ்வளோ சுகர் ஏறி இருக்கு இறங்கியிருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த டோஸையை வெளியிடுவோம். இந்த மாத்திரை சாப்பிட்டு டெஸ்ட்டுக்குன்னே சில பேர் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு லேபே இருக்குது, அதுக்குன்னு ஒரு மருத்துவ முறையே இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியேறோம். ஒரு கார் தயாரிக்கிறாங்க, முதல்ல ஆக்சிடென்ட் பண்ணி பார்ப்பான். உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பொம்மையை வச்சு காரை ரன் பண்ணி ஒரு செவத்தில் அடிக்க விடுவான், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் அதை வெளியே விடுவான். மக்களுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு எவ்வளோ சேஃப்டி முக்கியம்னு பார்ப்பான். அதுமாரி நம்மளும் சும்மா போகிற போக்கில் ஒரு 4 கோயிலை சொல்லிட்டு போயிட்டு அவங்க பஸ் செலவு பண்ணிவிட்டு லீவு போட்டுட்டு அந்த கோயிலுக்கு போவாங்க ஒரு எதிர்பார்ப்போடு. அப்போ அவங்க வாழ்க்கை மாறலன்னா அதுக்கு நம்ம பொறுப்பாயிடும் இல்லையா? அப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது, எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது ரிசல்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அந்த கோயிலை பற்றி நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்க எல்லா கோயிலுக்கும் நான் போன கோயில் தான். எதுவுமே நான் போகாத கோயில் கிடையாது. எல்லா கோயிலையும் ரிசல்ட் தெரிஞ்ச கோயில் தான். அதனால் எல்லாருமே ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திக்கணும்னா முதல்ல உங்கள் குலதெய்வ பூசாரியை கவனித்து விட்டு உங்களுடைய ராசிக்கு நான் சொன்ன கோயிலுக்கு சரணாகதியை நம்பி நீங்கள் பிறந்த கிழமை என்று இல்லை, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று இல்லை என்றால் நீங்கள் பிறந்த திதி என்று போங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம். ஏதாவது ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்துட்டு போகலாம், அதனால வாழ்க்கை மாறும். மூன்றும் இருந்தாலும் சரி, ஒருவேளை மூன்றும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய மாதிரிலாம் வந்துச்சுன்னா பெரிய லக்கு. பிறந்த கிழமை என்றே உங்கள் நட்சத்திரம் வந்து அன்னைக்கே உங்கள் திதி வந்துச்சுன்னா ஐயோ அந்த நாளெல்லாம் விட்டுறாதீங்க. அதெல்லாம் எப்பயுமே வராது, ரொம்ப ரேரு. வந்துருச்சுன்னா லக்கு, அதெல்லாம் தேடி வச்சுக்கிங்க. நிறைய மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது சார். கடன் பிரச்சனை, இந்த பணம் வரவு அப்படிங்கிறதே பெரிய சாதனையா இருந்தது. என்ன பண்ணா பணம் வரும், எப்படி பண்ணா கடன் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பா இந்த வீடியோ மூலயமா இதை பார்க்குறவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். பொறுமையா நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உட்காந்து இதுதான் பண்ணணும், இந்த கடவுளை தான் கும்பிடணும், இதை கண்மூடித்தனமா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறும்னு ரொம்ப பொறுமையா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.